ரமேஷ் வணக்கம். தமிழ்நாட்டில் ஐஏஎஸ் அதிகாரிகள் அதிக அளவில் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றனர். இதற்கான பின்னணி என்ன? விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றதிலிருந்து பல துறைகளுடைய முக்கியமான செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முக்கியமான மாவட்டங்களுடைய கலெக்டர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக சென்னை, செங்கல்பட்டு உள்ளிட்ட கலெக்டர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். திமுக முன்னாள் அமைச்சர்கள் இருக்கக்கூடிய குறிப்பாக திருவண்ணாமலை, அதே போல கோவை உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக கவர்னருடைய செயலாளர் கிர்லோஸ்குமார் மாற்றப்பட்டிருக்கிறார். இன்னமும் அவருக்கு பதில் வேறு யார் செயல்படுவார்கள் என்பதையும் அறிவிக்கவில்லை. அதே போல ஹவுசிங் செக்ரட்டரி உள்ளிட்ட முக்கியமான பிடபிள்யூடி செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அதிக அளவிலான டெண்டர்கள் போடப்படக்கூடிய துறைகளுடைய செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். வீட்டு வசதி துறை செயலாளராக இருந்த காகர்லா ஹவுசா ஐஏஎஸ் அந்த பணியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக புதிதாக ஹவுசிங் செக்ரட்டரியாக கிர்லோஸ்குமார் கவர்னருடைய செக்ரட்டரி மீண்டும் செக்ரட்டரியேட் வராங்க. அதே போல டாஸ்மார்க் என்று சொல்லக்கூடிய லைசன்ஸ் குறிப்பாக புதிதாக FL2 என்று சொல்லக்கூடிய பார்களை தொடங்க வேண்டும். அதே போல டாஸ்மார்க்குகளை முக்கியமான விஷயங்களை சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்றால் மதுவிலக்கு ஆணையர் அந்த பொறுப்பு என்பது மாற்றப்பட்டு தற்போது அந்த பொறுப்பிற்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி குறிப்பாக கிர்லோஸ்குமார் அவர்களுடைய மனைவியா இருக்கக்கூடியவர்களுக்கு பூஜா குழுக்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கணவன் மனைவி ஐஏஎஸ் குறிப்பாக கலெக்டர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். விழுப்புரம் மாவட்ட கலெக்டராக ஷேக் அப்துல் ரஹ்மான் இருக்கிறார். அவருடைய மனைவி பத்மஜா பக்கத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய கலெக்டராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எஸ்பியும் பெண்ணு, அதே போல டிஆர்ஓ பெண்ணு, அதே போல சிஇஓ கல்வி அதிகாரி பெண், மாவட்ட ஆட்சித்தலைவர் பெண் என 4 முக்கியமான நிலைகளில் பெண்கள் நியமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது போன்று நம்ம குறிப்பாக திருவண்ணாமலைக்கு டெல்லியில் பணியாற்றி இருந்த ஒரு வந்தனா கார்க் ஐஏஎஸ் புதுசா போட்டிருக்காங்க. நிறைய ஐஏஎஸ் என்று சொல்லக்கூடிய ரெகுலர் சர்வீஸ் குறிப்பாக கண்பாடு ஐஏஎஸ் என்று ஒன்று இருக்கிறது. டைரக்டாக யூபிஎஸ்சி தேர்வு எழுதி பாஸ் ஆகக்கூடிய ஐஏஎஸ் நிறைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக போட்டிருக்காங்க. அதே போல கடந்த ஆட்சி காலத்தில் முக்கியமான பொறுப்பில் இருந்தவர்களுக்கு முக்கியமான தொகை கொடுத்திருக்காங்க. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்ட கலெக்டராக இருந்த இளம் பகவத் சேலம் கலெக்டராக குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி மாவட்டத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அருண் தம்பராஜ் அவர்களை பொறுத்தவரை டிஐபிஆர் டைரக்டராக போடப்பட்டிருக்கார். அதே போல அரசு கேபிள் டிவியில் பணியாற்றிய வைத்தியநாதனுக்கு தேனி கலெக்டர் கொடுத்திருக்காங்க. அதே போல அரசு கேபிள் டிவிக்கு இன்னமும் டைரக்டர் போடாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்கப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னால் பிடபிள்யூ செக்ரட்டரியாக சடாங் ஸ்ரூ அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல போக்குவரத்து செயலாளராக வள்ளலார், அதாவது கடந்த திமுக ஆட்சியில் யாரெல்லாம் ஓரங்கட்டுப்பட்டு இருந்தார்களோ அவர்களுக்கு அனில் மேஸ்ராம் என்ற ஒரு அதிகாரிக்கு முக்கியமான பொறுப்பு இந்த கவர்மெண்ட்ல கொடுத்திருக்காங்க. அதே போல ஸ்வர்ணா ஐஏஎஸ் கடந்த 5 ஆண்டுகளாக முக்கியமான பொறுப்பு இல்லாம இருந்தாங்க. அவங்களுக்கு தற்போது சுற்றுலாத்துறை செயலாளர் என்ற செக்ரட்டரியேட்ல 9வது மண்டலில் ஒரு முக்கியமான பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அதே போல சென்னை கார்பரேஷன்ல முக்கியமான கமிஷனராக இருந்த குமரகுருவனுக்கு அதிக போர்ட்போலியோ கொடுத்து ஒரு முக்கியமான பொறுப்பையும் வச்சிருக்காங்க. அதாவது திறமையான அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இவர்கள் கணக்கில் கொடுத்து குறிப்பாக அந்த ஆட்சி இந்த ஆட்சியெல்லாம் பார்க்காம ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் அவர் திறமையின் அடிப்படையில் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கிறது. பல மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் கன்னியாகுமரிக்கு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருந்த பிரதாப் அங்க மாற்றி இருக்காங்க. அதே போல டெல்டா மாவட்டங்கள் திமுகவுடைய கோட்டையாக அதிக அளவில் வெற்றி பெற்ற இடங்களுக்கும் நிறைய தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய கலெக்டர்கள் மாற்றப்பட்டிருக்காங்க. நாகை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மாற்றப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே கலெக்டராக நல்லா ஒர்க் பண்ணவங்களையும் தூக்கி நல்ல வேற ஒரு முக்கியமான இடத்துல மதுரை கலெக்டர் ஆகாச வேற ஒரு இடத்துல இருந்து போட்டிருக்காங்க. இது போன்று ரொம்ப நாளா மாற்றப்படாமல் இருந்த தர்மபுரிக்கு கலெக்டர் மாற்றப்பட்டு அங்க சரவணன், திருச்சியில் இருந்த கலெக்டர் அங்க தூக்கி போட்டிருக்காங்க. இது போன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அனைத்து பகுதிகளையும் மாற்றிருக்காங்க. அதே போல ஐபிஎஸ் அதிகாரிகளை பொறுத்தவரை இன்னும் பெரிய அளவில் மாற்றப்படாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. சீனி, பொதுவா ஒவ்வொரு ஆட்சியிலும் அரசு அதிகாரிகள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்படும். இவங்க இந்த கட்சி சார்பில் இருக்கிறாங்க, இந்த அரசுக்கு ஃபேவரா இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு ஆட்சி மாற்றத்தின் போது முக்கிய துறைகள் ஒதுக்கப்படல அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படும். அதே போன்ற ஒரு சூழல் தான் இப்பவும் இருக்குதா? நிச்சயமாக. அதாவது தலைமைச் செயலாளர் சாய்குமாரை பொறுத்தவரை அவர் ஒரு திறமையான ஆபீசர் சொல்லுவாங்க. 2015 சென்னையில வெள்ளம் வந்த போது அவர் சிறப்பாக செயல்பட்டாரு, மின்சார வாரிய சேர்மனா இருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டு அவர் அதுக்கப்புறமா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 2016 முதலமைச்சர் ஆனோன்னா சாய்குமார் சிஎம் செக்ரட்டரி ஒன்னா போட்டாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவரே 4 வருஷம் வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஆபீசர் அவரு. அதுக்கப்புறமா சாய்குமாரை பொறுத்தவரை எலெக்ஷன் கமிஷனால் நியமிக்கப்பட்ட ஒரு தலைமைச் செயலாளர். அவர் அப்படியே சிஎம் கண்டினியூ பண்றாரு. அவருக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் இருக்கு. அதே போல ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் இபி சேர்மனா தொடர்கிறாரு. அவர் முக்கியமான துறை, இபியில் அதிகமான பர்ச்சேஸ் இருக்கு, அதிக
அதிகமான வந்து ஒரு டெண்டர் போடக்கூடிய ஒரு நிறுவனம், அதையும் அவர் அப்படியே வச்சிருக்காரு. அதே போல வேளாண் துறை செக்ரட்டரி மாற்றப்பட்டு, வேளாண் தனி பட்ஜெட் போடுவாங்க, அந்த செக்ரட்டரி மாற்றப்பட்டு தற்போது அதுக்கு வந்து சங்கர் ஐஏஎஸ் வந்திருக்காங்க, பட்ஜெட் அவங்க போடணும். அதே போல பட்ஜெட் போகக்கூடிய சித்திக் ஐஏஎஸ் மாற்றப்பட்டிருக்காங்க. பிரதீக் தயாளன் பட்ஜெட்ல இருந்தாரு, அவர் மாற்றப்பட்டு அவர் கலெக்டர் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, தஞ்சாவூர் பக்கம் அவருக்கு வந்து கொடுத்திருக்காங்க. இது போன்று செக்ரட்டரியேட்லயே இருந்த இளம் ஜூனியர் ஐஏஎஸ் ஆபீசர்கள் கலெக்டர் பொறுப்பையும் கொடுத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதுல யாருடைய நிர்வாக ரீதியான விஷயங்களை தலைமைச் செயலாளரே மேற்கொண்டார் என்றும் முதலமைச்சருடைய செயலாளர்களே மேற்கொண்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக கடந்த கவர்மெண்ட்ல ஹெல்த் செக்ரட்டரியா இருந்த செந்தில்குமார் வந்து சிஎம் செக்ரட்டரி ஒன்னா போட்டிருக்காங்க. கடந்த ஆட்சி காலத்தில் SC/ST செக்ரட்டரி அந்த லட்சுமி பிரியா சிஎம் செக்ரட்டரி 2 இருந்திருக்காங்க. அதே போல அண்ணாதுரை வந்து பாத்தீங்கன்னா சிவில் சப்ளைஸ் இருந்தார், அவரையும் வந்து முக்கியமா பயன்படுத்திட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட்ல. எனவே வந்து அனைத்து தரப்பு ஐஏஎஸ்களுக்கும் முக்கியமாக கொடுத்திருக்காங்க. அதே போல டிஜிபியாக நியமிக்கப்பட்ட குறிப்பா மகேஷ்குமார் அகர்வால் இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வராமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. அவர் வந்து UPSC செலக்ட் பண்ணிடுச்சு, நம்ம செய்தியெல்லாம் கூட போடப்பட்டது. ஆனால் இன்னமும் அதுக்கான அபிஷியல் ஆர்டர் வந்து வராமல் இருக்கு. இது குறித்து ஒரு கேள்வி இருக்கிறது. அவர் முறைப்படி பொறுப்பேற்கும் பட்சத்தில் இன்னமும் மாவட்ட கண்காணிப்பாளர்கள் பல மாவட்டங்களுக்கு ஏற்கனவே திமுக ஆட்சியில் போடப்பட்ட SPக்களே தொடர்கிறார்கள். அவர்களுடைய மாற்றமும் விரைவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சீனி, இப்போ இன்னும் முக்கியமா ஒதுக்கப்படாத, அதாவது முக்கியமான துறைகளுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்படாமல் இருக்கிறாங்களா? இன்னும் IAS IPS அதிகாரிகளோட மாற்றங்கள் பெரிய அளவுல இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? நிச்சயமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய IAS ஆபீசர்ஸ் வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசுடைய சட்டத்துறை செயலாளர் அலெக்சாண்டர் வந்து இன்றையோட நம்ம பேசிட்டு 31 ரிட்டையர் ஆகிறாரு. நாளைக்கு வந்து புதிய சட்டத்துறை செயலாளர் நியமிக்கப்படணும். அதே போன்று அரசு கேபிள் டிவி வந்து முக்கியமான டிபார்ட்மெண்ட், அதற்கு வந்து அதிகாரி வந்து போடாம இருக்காங்க. அதே போல பல மாவட்டங்களுக்கு முக்கியமான டெப்டி கலெக்டர் ரேஞ்சில் இருக்கவங்களுக்கும் போஸ்டிங் போடாம இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக வரக்கூடிய நமக்கு தகவல்களை பொறுத்தவரை இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல பியூரோகிராட்ஸ் சேஞ்சஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொன்னது போல இந்த IPS வந்து பாத்தீங்கன்னா ST எந்த அளவுக்கு முக்கியமானது என்று உங்களுக்கு தெரியும். அவர்களையும் மாற்றக்கூடிய பணிகள், ஏன்னா திமுகவில் வந்து முக்கியமாக இருந்தக்கூடிய SPக்கள் அது மாவட்டத்தோடு அந்த முன்னாள் அமைச்சர்களோடு தொடர்பில் இருந்தாலும் சொல்லப்படுது. அவர்களெல்லாம் மாற்றிவிட்டு புதிதாக மாவட்டங்களுக்கு SPக்கள் நியமிக்கப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் எதிர்க்கு. அதுக்கான லிஸ்ட் வந்து புது டிஜிபியோட கலந்து ஆலோசிச்சு, அதே போல இந்த சிங்கப்பெண் திட்டமும் கூட வந்து இன்னமும் செயல்படுத்தாம இருக்குது. புது டிஜிபி வந்திருக்கிறோமா அதனுடைய முக்கியமான விழா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் நம்ம இந்த அதிகாரிகளுடைய இடமாற்றத்தில் கவனிக்க வேண்டியதாக இருக்கின்றது. சீனிவாசம்.